ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்காவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எச்சரிக்கை தாக்குதல்களை மேற்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு பயப்படும் கப்பல்களும் கப்பல் நிறுவனங்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பும் நெட்டன்யாகுவின் மிரட்டல்களும் லெபனான் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஈரானுக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸினுடைய தலைவர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பதற்றங்களும் நெட்டன்யாகுவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களும் வெடித்து சிதறிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய B-2 போம்பர் போர் விமானமும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக சிரியாவை களமிறக்குவதற்கு தயாராகும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கக்கூடிய மிக முக்கியமான போர் விமானமாக அமெரிக்காவின் B-2 போம்பர் போர் விமானங்கள் காணப்படுகின்றன. ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதிலிருந்து பல இராணுவ தளபதிகளையும் தலைமை அதிகாரிகளையும் படுகொலை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் வரைக்கும் அமெரிக்கா B-52 போம்பர் போர் விமானங்களையே பயன்படுத்தி இருந்தது. அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய B-52 போம்பர் போர் விமானங்களும் B-2 போம்பர் போர் விமானங்களும் ஈரானுக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அமெரிக்காவின் B-52 போம்பர் விமானம் ஒன்று முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. கலிபோர்னியா விமான கட்டளை தளத்திலிருந்து பறப்பதற்கு முயற்சி செய்த சந்தர்ப்பத்திலேயே குறித்த B-52 போர் விமானமானது முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் இந்த விமானத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 8 விமானப்படை அதிகாரிகளும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு விபத்துக்குள்ளாகி அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய B-52 போர் விமானம் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து சிரியாவின் களத்திலே நெட்டன்யாகுவின் தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கும் சுஃபியானினுடைய ISIS பயங்கரவாதிகளுக்கும் இடையிலே மோதல்கள் தொடர்கின்றன. இதற்கமைவாக நேற்றைய தினம் ரக்கா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய உள்துறை அமைச்சகத்தின் கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து சுஃபியானின் ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களை சேர்ந்த 3 பேர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ரக்கா பிரதேசத்திலே 2 தக்ஃபீரி குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் விரிவடைந்துள்ளன. தம்பி ஜூலானின் தக்ஃபீரிகளுக்கும் ISIS பயங்கரவாத தக்ஃபீரிகளுக்கும் இடையிலேயே மோதல்கள் இவ்வாறு விரிவடைந்துள்ளன. அதே போன்று இதிலிப் பிரதேசத்திலே தம்பி ஜூலானியை களமிறக்கியிருந்த வெளிநாட்டு பயங்கரவாதிகளும் தற்போது ஜூலானின் அரசாங்கத்திற்கு எதிராக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். சுஃபியானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ISIS பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி தம்பி ஜூலானின் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் விரிவுபடுத்தியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் G7 மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சுக்கு விஜயம் செய்திருந்தார். மேலும் பிரான்சிலே வைத்து பல அடிமை அரபு தலைவர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இதன்போது கத்தாரி அமீரோடும் டொனால்ட் ட்ரம்ப் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்புல்லா இராணுவம் தொடர்பாகவும் சிரியாவினுடைய ஜூலானி தொடர்பாகவும் இவ்வாறு தெரிவித்தார். சிரியாவினுடைய ஜனாதிபதி அஹமத் ஷாரா மிகவும் திறமையானவர். அவர் எனக்காக பல விடயங்களை முழுமையாக முடித்துள்ளார். நான் கேட்டதற்கிணங்க என்னுடைய பல தேவைகளையும் எனக்காக அவர் செய்து முடித்துள்ளார். உண்மையில் நான் அவரை பாராட்டுகின்றேன். சிரியாவின் ஜனாதிபதி அஹமத் ஷாரா ஒரு திறமையான நபராகவே இருக்கின்றார். அதே நேரம் தற்போது லெபனானிய களத்தில் இஸ்ரேலினால் ஹிஸ்புல்லாவை முழுமையாக முடிக்க முடியாவிட்டால், அதிக பொதுமக்களை படுகொலை செய்யாமல் ஹிஸ்புல்லாவை முழுமையாக முடிக்காவிட்டால், அந்த வேலையை நான் சிரியாவினுடைய ஜனாதிபதி அஹமத் ஷாராவுக்கு ஒப்படைப்பதற்கே விரும்புகின்றேன். உண்மையில் இஸ்ரேலை விட ஹிஸ்புல்லாவை முழுமையாக அளிப்பதற்கு அஹமத் ஷாரா சிறப்பாக இருப்பார். ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கு சிரியாவை எங்களுக்கு முழுமையாக பயன்படுத்த முடியும். இஸ்ரேலை விட அஹமத் ஷாரா இந்த வேலையை சிறப்பாக முடிப்பார் என்று எனக்கு தோன்றுகின்றது. மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் விரைவில் முடிப்பேன் என கத்தாரி அமீருக்கு முன்னாலேயே டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கடந்த வாரமும் இவை தொடர்பான கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே ஜூலானியை ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பல வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார். எனவே இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தம்பி ஜூலானியை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றார் போலும். மேலும் தம்பி ஜூலானியை டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்திக்கும் சந்தர்ப்பத்தில் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் உட்பட அனைத்து பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு எதிராக போராடி மிகப்பெரிய பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு தற்போது யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் அதனுடைய தலைமைகளுக்கும் ஈரானிய மக்களுக்கும் நாங்கள் முழுமையான எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக்கிரமிப்புகளுக்கு இடையிலான இந்த மோதலில் ஈரான் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. களத்திலே ஈரானினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது. எதிரிக்கு உச்ச பதிலடிகளை வழங்கி ஈரானினுடைய உண்மையான வீரத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பினுடைய கொடூர தாக்குதல்களுக்கு மத்தியில், இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு மத்தியில் உறுதியோடும் வீரத்தோடும் போரை தொடர்ந்த ஈரானிய மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த மோதலிலே ஈரான் பல இராணுவ சாதனைகளை அடைந்து கொண்டுள்ளது. இதன் விளைவாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிபந்தனைகளுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் இணங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த சாதனையானது இந்த மிக நீண்ட போரினுடைய பாதையில் ஒரு மிக முக்கியமான வெற்றியாகும். மேலும் களத்திலே எதிர்ப்பற்றுக்கள் பலமாக இருக்கின்றார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நாங்கள் வாழ்த்தக்கூடிய வேளையில் இந்த போரிலே வீரமரணம் அடைந்த அனைத்து தியாகிகளுக்கும், ஜெருசலத்தினுடைய பாதையில் வீரமரணம் அடைந்த அனைத்து தியாகிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துகின்றோம் என குறித்த கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த கூட்டறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த மிக நீண்ட போரினுடைய தன்மையையும் தற்போதைய இலக்குகளையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏன் காசா இணைக்கப்படவில்லை என சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை கடந்த வாரமே நான் காணொளிகளில் தெளிவாக கூறியுள்ளேன். தற்போதைய ஒப்பந்தம் அமெரிக்க நிர்வாகத்தோடு, டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். மேலும் ஏற்கனவே காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடு பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் ஒப்பந்தம் ஒன்றை முடித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் மீண்டும் டொனால்ட் ட்ரம்புடனான ஒப்பந்தத்தில் காசா தொடர்பான நிபந்தனைகளை இணைத்துக் கொள்ள முடியாது. அது காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக அமைந்திருக்கும். மேலும் அவ்வாறு இணைத்துக் கொள்வதாக இருந்தால் பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்துடனான ஒப்பந்தத்தை முழுமையாக முறித்திருக்க வேண்டும். அவ்வாறு குறித்த ஒப்பந்தம் முறிவடைந்திருந்தால் பலஸ்தீனிய தலைமைகளுடைய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஈரான் தற்போதைய முன்மொழிவில் காசாவை முழுமையாக இணைத்திருக்க முடியும். காசாவில் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் லெபனானிய களத்திலும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இஸ்புல்லா இராணுவத்தினரும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இருப்பினும் காசாவுக்கும் லெபனானுக்குமான யுத்த நிறுத்த ஒப்பந்தங்கள் வெவ்வேறாகத்தான் நடைபெற்றிருந்தன. காசாவிலே யுத்த நிறுத்தம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. இருப்பினும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்குள்ளே காசாவுக்கான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் இணைக்க முடியாது. அதே போன்றதொரு நிலைமை தான் தற்போதும் காணப்படுகின்றது. எனவே இதில் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் இந்த நிலைமைகளை பயன்படுத்தி பல பிரிவினைவாதிகள் பிரிவினைவாதத்தை விதைப்பதற்கான வேலை திட்டங்களையும் பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த பிரிவினைவாதிகள் அடிமை அரபுகள் ஒன்றிணைந்து காசாவிலே ஹமாஸினுடைய முதுகில் குத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாக எதனையும் கதைப்பதில்லை. காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாக ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த பிரிவினைவாதிகளும் தக்ஃபீரிகளும் அடிமை அரபுகளுடைய பக்தர்களும் குறித்த ஒப்பந்தத்தினை வரவேற்றிருந்தார்கள். ஹமாஸினுடைய முதுகில் குத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தினை அவர்கள் வரவேற்றார்கள். அதே நேரம் தற்போது இந்த பிரிவினைவாதிகளும் தக்ஃபீரிகளும் அடிமை அரபுகளுடைய பக்தர்களும் ஈரானினுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் காசா இணைக்க படவில்லை என மேலும் பிரிவினைவாதத்தை விதைக்கக்கூடிய பிரச்சாரங்களையே மேற்கொள்கின்றார்கள். இதனால் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏன் காசா இணைக்கப்படவில்லை என்பதனையும் இந்த நிர்வாக சிக்கல்களையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த பிரிவினைவாதிகளின் அடிமை அரபுகளின் தக்ஃபீரிகளின் பிரச்சாரங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அத்தோடு இந்த போரானது மிக நீண்ட போராகும். இந்த இறுதிப் போரினுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இன்னும் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களும் ஏன் எதிர்ப்பற்றுக்களும் ஈரானும் பயணிக்கின்றன. மேலும் ஈரான் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களுக்கான ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஹமாஸுக்கான பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களுக்கான ஆதரவை ஈரான் தொடர்ச்சியாக வழங்குகின்றது. ஒரு பொழுதும் இந்த உதவிகளை நிறுத்தப் போவதில்லை. எதிர்ப்பற்றுக்களும் இந்த உதவிகளை நிறுத்தப் போவதில்லை. எதிர்ப்பற்றுக்களுக்கான உதவிகளையும் ஈரான் நிறுத்தப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக துரத்தி அடிக்கப்பட்டு பலஸ்தீனிய நிலம் முழுமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளதும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களதும் ஈரானினதும் கொள்கையாகும். இதற்கமைவாகத்தான் அனைத்து தரப்பினரும் செயற்படுகின்றார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் களத்தில் நெட்டன்யாகுவுக்கு எதிரான எதிர்ப்புகள் வலுவடைந்துள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நெட்டன்யாகுவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி என பல அமெரிக்க ஊடகவியலாளர்களும் ஆய்வாளர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பின்பே ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியது. இவ்வாறு போரின் மூலமாக இழுத்து மூடப்பட்ட ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு போராட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார். ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட போரானது இறுதியில் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான போராக மாறிவிட்டது. மேலும் இந்த போரின் மூலமாக அமெரிக்காவினால் சில விடயங்களை செய்ய முடியாது என்பதனையும் உணர்ந்து கொண்டுள்ளது. இதன் விளைவாகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நெட்டன்யாகுவின் மூலோபாய இலக்குகளுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது என அமெரிக்க ஆய்வாளர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு கீழால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான முதன்மை தடைகளையும் இரண்டாம் நிலை தடைமைகளையும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தடைகளையும் முழுமையாக நீக்க வேண்டும். இந்த தடைகளை நீக்குவதாக அமெரிக்கா உடன்பட்டுள்ளது. அதே நேரம் அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் ஈரானுக்கான இழப்பீடுகளை முழுமையாக வழங்குவது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான நிரந்தர தடைகளை முழுமையாக நீக்குவது தொடர்பாகவும் 60 நாள் பேச்சுவார்த்தையினுடைய இறுதியிலே முடிவு செய்யப்படும். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் தான் இவை தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்படும். மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரான் உத்தியோகபூர்வமாக கையொப்பமிட்டதுடன் ஈரானினுடைய எண்ணெய் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுவிடும். ஈரானினுடைய எண்ணெய் வியாபாரம் மற்றும் பெட்ரோலிய வேதிய பொருட்கள் மீதாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டுவிடும். அதே போன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே லெபனான் விவகாரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லெபனானிய களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டால் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முழுமையாக முறிவடைந்துவிடும். அதே போன்று ஹெர்மோஸ் ஜலசந்தியினுடைய பாதுகாப்பு ஈரானுக்கு மிக முக்கியமானதாகும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக நடைபெறக்கூடிய கப்பல் போக்குவரத்தை ஈரான் பாதுகாக்கும். ஈரானினுடைய அனுமதியோடு அனைத்து கப்பல்களும் சுதந்திரமாக பயணிக்க முடியும். மேலும் கப்பல்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கட்டடங்களையும் நாங்கள் அறவிடுவோம். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்பார்வை செய்வோம். அதே போன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே அணுசக்தி விவகாரங்கள் தொடர்பாக எதுவுமே பேசப்படவில்லை. ஆனால் 60 நாள் பேச்சுவார்த்தைகளில் இவை தொடர்பாக தீவிரமாக விவாதிக்கப்படும். மேலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய கையிருப்பு தொடர்பான ஈரானினுடைய நிலைப்பாடுகள் உறுதியாக இருக்கின்றன. அதனை ஒரு பொழுதும் வெளியே கொண்டு செல்ல முடியாது. மேலும் இந்த நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதனையும் நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம். அவர்கள் ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கு ஒரு முறை முயற்சி செய்தார்கள். வேண்டுமானால் அவர்கள் மீண்டும் முயற்சி செய்து பார்க்கட்டும். எந்த ஒரு புத்திசாலியும் இவ்வாறு மீண்டும் முயற்சி செய்ய மாட்டான். அதே போன்று யுரேனியத்தினை செறிவூட்டுவதற்கும் அதனை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் நாங்கள் NPT ஒப்பந்தத்திற்கு முழுமையாக உடன்பட்டுள்ளோம். பல வருடங்களுக்கு முன்பிருந்தே NPT ஒப்பந்தத்திற்கு நாங்கள் உடன்பட்டுள்ளோம். இதனால் இந்த உரிமைகளை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அத்தோடு அமெரிக்காவோடு கலந்தாலோசிக்காமலும் அமெரிக்காவினுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளாமலும் இஸ்ரேல் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கப் போவதில்லை என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் அதனுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவற்றை மீறினால் அமெரிக்கா மீறியதற்கு சமனானதாகவே அமைந்திருக்கும். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். மீண்டும் மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு எங்களுடைய ஆயுதப்படைகள் தயாராகவே இருக்கின்றார்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கான பாதகங்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இதனுடைய இன்னும் ஒரு பாதகமாகவே ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவதும் அடங்குகின்றது. அதாவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக தற்போது ஈரான் எண்ணெய்கள் மீதான பெட்ரோலிய வேதிய பொருட்கள் மீதான தடைகள் மாத்திரமே நீக்கப்படுகின்றன. 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு இறுதி முடிவு எடுக்கப்பட்டால் மாத்திரமே ஈரானுக்கு எதிரான முக்கியமான பொருளாதார தடைகள் அனைத்தும் நீக்கப்படும். மேலும் இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகள் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக மேலதிக நிபந்தனைகளையும் விதிக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மேலதிக தடைகளையும் ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் விதிக்க முடியும். எனவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரான் எண்ணெய்கள் மீதான தடைகள் மாத்திரமே விடுவிக்கப்படுகின்றன. 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு பின்பே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான ஏனைய பொருளாதார தடைகளை படிப்படியாக நீக்கும். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பொழுதும் நடைபெறப் போவதில்லை.
60 நாள் பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கப் போவதில்லை. ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளும் நீக்கப்பட போவதில்லை. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பாதகமான விளைவு இதுதான். நேற்றைய காணொலியிலும் நான் இதனை தெளிவாக கூறியிருந்தேன். இந்த ஒப்பந்தம் ஒரு பொழுதும் போரை முழுமையாக நிறுத்தாது. ஒரு தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தமாகவே இது அமைந்துள்ளது. 60 நாட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒப்பந்தமாகவும் அல்லது அமெரிக்காவினுடைய தேர்தல் முடிவடையும் வரையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தமாகவுமே இது அமைந்திருக்கும். அமெரிக்க தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கு பின்பு மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை சுதந்திரமாக ஆரம்பிப்பார்கள். அத்தோடு இந்த ஒப்பந்தத்திலே லெபனான் தொடர்பான விடயங்கள் மிகவும் சிக்கலானதாகவே அமைந்திருக்கும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேற வேண்டும். லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். லெபனானிய களத்திலும் ஏனைய போர் முனைகளிலும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதனை செய்யாது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட்டார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து தாக்குதல்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டன. இதனை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. தெற்கு லெபனானுடைய பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. கோலானி படைப்பிரிவை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றியுள்ளது. தெற்கு லெபனான் மக்களும் அவர்களுடைய கிராமங்களையும் நகரங்களையும் நோக்கி விரைகின்றார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் இருந்து வெளியேறவில்லை. மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு தாக்குதல்களை மேற்கொண்டு கைப்பற்றிய பிரதேசங்களில் இருந்து மாத்திரமே வெளியேறியுள்ளது. அதே போன்று லெபனான் மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தவில்லை. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 8க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானிலே மேற்கொண்டு விட்டது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு லெபனானிய களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு ஒவ்வொரு நாளும் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்ததோ, ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைவர்களை படுகொலை செய்வதற்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்ததோ, அதே போன்ற தாக்குதல்களுக்கு தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திரும்பிவிட்டது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு நாளும் சிறிய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளது. அத்தோடு நெட்டன்யாஹூ நேற்றிரவு விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒப்பந்தம் ஒன்று இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்காது. அணு ஆயுதத்தினை ஈரான் பெறாமல் இருப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். ஈரானையும் அதனுடைய ஆட்சி அதிகாரங்களையும் நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக உருவாக்குவோம். தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு வருவதற்காக தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொள்வோம். இது ஈரானுக்கு எதிராக மாத்திரமல்ல, ஈரானினுடைய பயங்கரவாத அச்சுக்களாக இருக்கக்கூடிய ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராகவும் நாங்கள் இவ்வாறு தான் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். காசாவிலிருந்தும் லெபனானிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. எங்களுடைய இடையாக மண்டல பிரதேசங்களிலிருந்து மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலிருந்து வெளியேறப் போவதில்லை. இஸ்ரேலிய இராணுவம் ஒரு பொழுதும் குறித்த பகுதிகளிலிருந்து வெளியேறாது. எங்களுடைய இந்த நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். மேலும் இந்த பிராந்தியத்தில் எங்களுடைய ஆயுத சுதந்திரத்திற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய ஆயுதங்களை முழுமையாக பயன்படுத்துவோம். அதிபர் ட்ரம்புக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இருப்பினும் நாங்கள் இருவரும் ஒரு பொதுவான கருத்தில் உடன்பட்டுள்ளோம். மேலும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய தேவை எனக்கில்லை. அதே போன்று இந்த நீண்ட போர்க்களத்திலே நாங்கள் நிச்சயமாக வெற்றிலக்குகளை அடைந்து கொள்வோம் என நெட்டன்யாஹூ மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருந்தார். இருப்பினும் நேற்றிரவு மற்றும் இன்று அதிகாலை வேளையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 4 வெடிப்புகள் பதிவாக இருந்தன. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சில கப்பல்களுக்கான எச்சரிக்கைகளை ஈரான் வழங்கியிருந்தது. இதற்கமைவாக எச்சரிக்கை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களின் விளைவாகவே குறித்த வெடிப்புகள் பதிவாக இருந்தன. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக உங்களுக்கு சுதந்திரமாக பயணிக்க முடியும். ஈரானினால் வழங்கப்பட்டிருக்க பாதையினூடாக பயணிக்க முடியும். ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு சூழல் பாதுகாப்பு கட்டணங்களை செலுத்திவிட்டு பயணிக்க முடியும் என்பதனையே ஈரானிய கடற்படையினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்தவிதமான கட்டணங்களும் அறவிடப்படவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தாலும் களத்தினுடைய யதார்த்தத்தில் ஈரானியர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கட்டணத்தினையும் அறிவித்து வருகின்றார்கள். அதே நேரம் இன்றைய தினம் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று அதிகாலையிலிருந்து கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை தாண்டி பயணித்துள்ளன. மேலும் அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதாக ஈரானிய ஊடகங்களும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. அதே நேரம் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்துகின்றது.
அத்தோடு ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக அதிகளவான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் கடப்பதற்கு பயப்படுகின்றன. தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தாலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்நேரத்தில் முடிவடையலாம். இதனால் இப்படியானது ஒரு நிலைமை ஏற்பட்டால் எங்களுடைய கப்பல்களுக்கான சேதங்கள் அதிகரித்துவிடும். இதனால் நாங்கள் தற்போதைய ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடான கப்பல் பயணத்தை ஆரம்பிக்க முடியாது. இன்னும் சில வாரங்களுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கான காப்புறுதிகளையும் அதனுடைய மாலுமிகளுக்கான முழுமையான கொடுப்பனவுகளையும் நாங்கள் வழங்க வேண்டும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தற்போது திறக்கப்பட்டாலும் எங்களுக்கு அவசரமாக கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க முடியாது. குறைந்தது 4 வாரங்களாவது செல்லும் என சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் தற்போது அறிவித்துள்ளன. மேலும் இந்த நிலைமையானது ஈரானுக்கு சாதகமான நிலைமையாகவே மாறியுள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.